ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி சில மனக்குழப்பங்களில் நீ இருந்து தவித்து கொண்டிருக்கிறாய். மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய். ஏனென்றால் இது வாழ்க்கை அல்லவா? கடைசி வரையிலும் தொடர்ந்து வரக்கூடிய உறவு அல்லவா? அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரியாமல் இருக்கும் பொழுது மனதிற்குள் ஏற்படுகின்ற கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாது. மனது சில நேரங்களில் படபடக்கின்றது. என்னவாக இருக்குமோ, ஏதாவதாக இருக்குமோ என்ற தவறான வழியில் சென்று விடுவார்களோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்குமோ என்று என் குழந்தை எண்ணி எண்ணி மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உனக்கு இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக மட்டுமே உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன். ஏனென்றால் நீ நினைப்பது சரியானதா அல்லது கற்பனையா அல்லது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பத்தின் வெளிப்பாடா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை என்பது நீயும் உன்னுடைய துணையும் சார்ந்தது. இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு அந்யோன்ய உறவை சார்ந்தது. என் தங்கமே, இந்த அந்யோன்யம் என்ற ஒன்றே இருவருக்கும் இடையில் இல்லாமல் போய்விட்டாலே வாழ்க்கையில் இது போன்ற குழப்பங்கள் தானாகவே வந்துவிடும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது தன்னுடைய துணைக்கு. அதை தவிர்த்து மற்றவர்களிடம் அதை சொல்லும் பொழுதே அங்கே அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லை என்று நினைக்க தோன்றி விடுகிறது. நாம் யாரோ மூன்றாவது நபர் போலதான் இருக்கின்றோம் என்ற எண்ணம் உருவாகி விடுகிறது. என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் முதலில் துணையோடு பகிர்ந்து கொண்டு அந்த அந்யோன்யத்தை எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல, காலம் முழுவதும் உடலில் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து வரக்கூடிய உறவு அல்லவா? என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் கடந்து வந்த பாதைகள் உனக்கு சில மனக்குழப்பத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் மனதில் என்ன இருந்தது என்ற எண்ணங்களை நீ தெரிந்து கொண்டால் இந்த குழப்பத்தில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். வருத்தத்தோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் ஆரம்பித்து விடுவாய். என் தங்கமே, உண்மையாகவே உன்னுடைய உறவின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? அவர்களின் இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே, அதை கவனித்து நீ புரிந்து கொள். உன்னுடைய நிலையில் இருந்து மற்றவர்களுடைய எண்ணங்களை நீ கவனிக்க கூடாது. அவர்களிடத்தில் இருந்து அவர்களினுடைய சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். அம்மா சொல்கின்ற விஷயங்களை அவர்களிடத்தில் இருந்து நீ யோசிக்க வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா? இது நம்முடைய வாழ்க்கைதான். ஆனால் நமக்காக வாழ்ந்தோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. நமக்கென்று ஒரு நொடி கூட வாழ்ந்த பாடில்லை. எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக, குடும்பத்திற்காக என்றே வாழ்ந்து வாழ்ந்து காலங்கள் சென்று விட்டது. நமக்கென்று ஒரு உறவு நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தன்னுடைய பிரச்சனைகளாக பார்க்கின்ற ஒரு உறவுதான் வாழ்க்கையில் வந்தது. அத்தனை சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு முறைதான், அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் நம்முடைய கஷ்டங்களை பார்த்த பிறகும் கூட புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் துணையானவர்கள் பேசி விடுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அந்த வேதனை எந்த அளவிற்கு வலிகளை கொடுக்கின்றது என்பதை நான் இப்பொழுது உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து மீண்டு வர முடியாமலும் தவித்து நிற்கிறேன். அதிகமாக பேசுவதால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதற்காக பேச்சுவார்த்தைகளை சற்று குறைத்து கொண்டேன். அதற்காக அன்பு இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அவர்களின் மீது உயிராக இருந்த போதுமே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள்
வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவுகளுக்கு காரணமானது என்று எந்த ஒரு சூழ்நிலையும் என் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். உறவு என்பது காலம் முழுவதும் தொடர்ந்து வருவது மட்டுமல்ல, தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதற்கான மரியாதையையும் கொடுப்பது. இங்கே என்னுடைய உணர்வுகளுக்கான சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்று சற்று கலக்கமடைந்து நிற்கின்றேன். அதனால் என்னவோ சற்று விலகி இருக்கிறேனே தவிர ஒருபோதும் என்னுடைய துணையை பற்றி கவலை எனக்கு இல்லாமல் இல்லை. அவர்களின் நடவடிக்கைகள் நான் எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் சில நேரங்களில் கஷ்டங்களாக மாறும் பொழுது நம்முடைய உணர்வுகளை மதிக்காமல் அவர்கள் பேசுவது மட்டுமே சரி என்று நினைத்து நமக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பது நிச்சயமாக நமக்கென்று இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது. இத்தனை நாட்களும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் இந்த துணைக்காக வாழ்ந்துவிட்டு முடிக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாலும் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் துணையின் மனதில் இல்லாததுதான் வேதனையை கொடுக்கிறது. இனிமேல் இது இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் முற்றுவதோடு மட்டுமல்லாமல் வேறெங்கோ நம்மை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதனால் இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்க விரும்புகிறேன். இனிமேலும் இதை தொடர்ந்து கொண்டு சென்றால் காலத்தின் கட்டாயம் பிரிவினைக்கு கூட வழிவகுத்து விடலாம். அதனால் என்னுடைய துணையோடு நான் இனிமேல் எப்பொழுதும் நல்லபடியாக அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழப்போகிறேன். இது நாள் வரையிலும் நான் தவறுகள் செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் செய்த தவறையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன். இது உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற விஷயம். என் தங்கமே, நீ என்னுடைய குழந்தையாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். வாழ்க்கை என்பது விளையாட்டான காரியம் கிடையாது. இன்றோ நாளையோ முடிந்து போகின்ற விஷயம் கிடையாது. எந்த விஷயத்தில் பொறுத்து செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தில் பொறுத்து கொண்டு, எந்த விஷயத்திற்காக பொங்கி எழ வேண்டுமோ அந்த விஷயத்திற்காக மட்டுமே பொங்கி எழ வேண்டும். காரணம் இல்லாமல் தேவையில்லாத நேரத்திலும் தேவையில்லாத விஷயங்களை பேசி இன்னொருவர் மனதினை காயப்படுத்த கூடாது. அந்த காயம் அவர்களின் மனதை ஆறாத ரணமாக மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொண்டு, என் குழந்தை, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற உன்னுடைய துணையின் மீதான அன்பினை வெளிக்கொண்டு வர வேண்டும். அன்பை அதிகமாக கொடுப்பவர்கள் உண்மையான அன்பு ஒன்று கிடைக்கும் பொழுது ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டார்கள். நீ அன்பினை பரிசாக நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கை துணைக்கு கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மீண்டும் பழைய நிலைக்கு மாற வேண்டும். சந்தோஷமான உன் வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கும் வாய்ப்பு உனக்கு நெருங்கி வந்துவிட்டது. மன்னிப்பு கேட்பதற்கு தயக்கம் ஒரு நாளும் உன் வாழ்க்கை துணையோடு மட்டும் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை துணையிடம் நீ மனதார கேட்கும் அன்பினை ஒரு நாளும் அவமானமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அவர்கள் உன்னை அவமானப்படுத்தவும் மாட்டார்கள். இந்த உறவில் அது ஒன்றே மிக பெரிய சிறப்பு. என் செல்ல குழந்தையே, அதனால் முடிந்தவரை வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் கூடாது. என் தங்க பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னோடே இருந்து உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மேம்பட செய்ய போகிறேன். நீ தைரியமாக இரு. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.